அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த நேனோ டெக்னாலஜி. நேனோ டெக்னாலஜி என்பது இப்போ ஃப்யூச்சரை நோக்கிய அடுத்த ஒரு டெக்னாலஜியாக தான் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் 2006ஆம் ஆண்டு குடியரசு தின முன்மாலையில் இந்திய மக்களுக்கு ஓர் அற்புதமான உரையை நிகழ்த்தினார். சிறு வயதில் தன் தந்தையையும் தன் ஆசிரியரும் எப்படி அவருக்கு வழிகாட்டிகளாக இருந்தார் என்பதை 2 எளிய சம்பவங்கள் மூலம் சொன்னார். தந்தை ராமேஸ்வரன் பஞ்சாயத்து போர்டு சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சிறுவன் கலாம் வீட்டில் உரத்த குரலில் பாடம் படித்து கொண்டிருந்தார். தந்தை தொழுகைக்கு போயிருந்தார். யாரோ ஒரு தாம்பூலத்தில் பலவிதமான அன்பளிப்புகள் கொண்டு கொடுக்க விரும்ப கலாம் அதை வைத்துவிட்டு போகும்படி சொன்னார். தந்தை திரும்பி என்னை முதலாக அடித்தார். இதை வாங்கி வைத்தது உன் தப்பு. ஒருவரிடம் அன்பளிப்பு பெறும்பொழுது அவருக்கு நாம் ஒரு விதத்தில் அடிமையாகி விடுகிறோம் என்கிறார். இந்த சம்பவம் என் வாழ்வில் ஓர் வழிகாட்டியாக மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அடித்ததற்கு பரிகாரமாக தந்தை என்னை அணைத்து கொண்டார். அதேபோல் கலாமுடைய ஆசிரியர் சிவசாமி ஐயா பறவைகள் எப்படி பறக்கின்றன என்று சந்தேகம் கேட்டபோது கடைகருக்கு சென்று அங்கு பறக்கும் பறவைகளை கவனிக்க சொன்னார். எனக்கு ராக்கெட் இயலில் ஆர்வம் இப்போது வித்திட்டது. மனுஸ்மிருதி, திருக்குறள் போன்ற பல நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டிய கலாம் ஒரு முறை மங்களூரில் ஒரு பள்ளி பிள்ளை அவரிடம் கேட்ட கேள்வியை குறிப்பிட்டார். நம் நாட்டில் ஊடுருவி பரவியிருக்கும் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பது என்று அந்த பிள்ளை கேட்டது. இளம்பிள்ளை மனதில் எழும் கேள்வி இதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இந்தியாவில் 100 கோடி மக்கள், சுமார் 20 கோடி இல்லங்கள். இந்த இல்லங்களில் பெரியவர்கள் ஒளிவு மறைவில்லாமல் இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர் லஞ்சம் வாங்கினால் நீங்கள் அவர்களை ஏன் அப்பா எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். உங்கள் அன்பால் அவர்களை மனம் மாற்றலாம் கேட்பீர்களாக என்று மாணவ மாணவியரை கேட்டேன். ஒருமித்த குரலில் செய்வோம் என்று பதில் வந்தது. பெற்றோர்களிடம் கூட்டத்தில் இந்த கேள்வியை கேட்டபோது தயக்கமாகத்தான் பதில் வந்தது. டாக்டர் கலாம் இந்தியாவை 2020க்குள் முன்னேற நாடாக வழிகாட்டியாக டெக்னாலஜியில் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான ஒரு பட்டியல் தந்தார். அதில் முக்கியமான ஒன்று நேனோ டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி சோலார் செல்களில் ஆற்றல் 15 விழுக்காடிலிருந்து 45 விழுக்காடாக 10 வருஷத்தில் உயர்த்துவதை ஒரு குறிக்கோளாக சொன்னார். நேனோ டெக்னாலஜி ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லி வந்தார். நேனோ டெக்னாலஜி என்பது என்ன என்று அறிந்து கொள்வோம். பிரமிப்பூட்டும் இந்த எதிர்கால தொழில்நுட்பம் ஏறக்குறைய சயின்ஸ் அருகில் நம்மை கொண்டு செல்லும் சாத்தியங்களை காட்டுகிறது. தானாகவே ரிப்பேர் செய்து கொள்ளும் ஜீன்கள், பெட்ரோல் தயாரிக்கும் பாக்டீரியாக்கள், வயதாவதை தடுக்கும், அதாவது வயதாவதை தாமதப்படுத்தும் நவீன அமிர்த கலசம் போன்ற சாத்தியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் எது நிகழும், எது மிகை என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் சதா மெகா சீரியல் மற்றும் அரை மயக்கத்திலும் நடிகைகளின் இடுப்பளவிலும் தான் ஆழ்ந்திருப்பீர்கள். உலகம் நம்மை புறக்கணித்துவிட்டு எங்கேயே ஓடிப்போய்விடும். எனவே கலாமின் குடியரசு தின உரையில் விளைவாக நானோ டெக்னாலஜி என்பது பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது டாக்டரேட் ஆராய்ச்சி கட்டுரையை அளிக்கும்போது ஓர் சர்க்கரை மாலிக்யூல்ஸ் கூட்டணுவின் பரிமாணத்தை அது தண்ணீரில் கரையும் பரிசோதனைகள் செய்து சுமார் 1 நானோமீட்டர் என்று அறிவித்தார். முதலாக நானோமீட்டர் என்ற அளவு உலகிற்கு அறிமுகமானது. நானோமீட்டர் என்பது 1 மீட்டரில் 100 கோடி பாகம். 1 மீட்டர் நமக்கு தெரியும். அதை 100 கோடி பாகமாக அல்லது 10,000 லட்சமாக பிரித்தால் ஏற்படும் நுட்பம். ஆங்கிலத்தில் 1 மீட்டரின் பில்லியன் பகுதி, அதாவது பில்லியன் என்பது 1000
1000 மில்லியன். பில்லியன் என்பது 1000 மில்லியன். அதிநுட்பமான பரிணாமம்தான் அணுவை கூறிட்ட காணினும் உள்ளன் என்று சொன்ன கண்பர்தான் நேனோ டெக்னாலஜிஸ்ட். இந்த அதியதி நுட்ப உலகியல் விளையாமல் நிறைய இடம் இருக்கிறது என்றார். நோபல் பரிசு விஞ்ஞானி பேஸ்மேன் 1959 அவர் கலிபோர்னியாவில் நிகழ்த்திய இயற்பியல் தொடர்பான விரிவுரைகள் ஒன்றில் ஓர் ஆய்வின் அமைப்பில் திருத்தங்கள் செய்வதற்கு இயற்கையின் விதிகள் தடை எதுவுமில்லை என்கிறார். இந்த சொற்பொழிவுதான் நேனோ டெக்னாலஜி இயலுக்கு உந்துகோலாக அமைந்தது. ஒரு நேனோ மீட்டர் என்பது 10 நைட்ரஜன் அணுக்களை பக்கத்தில் வைத்தால் கிடைக்கும் நீளம். ஒரு குண்டூசி முனையில் 10 லட்சம் பங்கு, ஒரு பாக்டீரியாவின் 1000 பங்கு, உங்கள் மனைவியின் ரவிகை துணியை விட 100 கோடி பங்கு குறைவு. இந்த விந்தை உலகில் விதிகள் வேறு. அன்றாட பெரிய பொருட்களின் இயற்பியல் விதிகளை கிளாசிக் பிசிக்ஸ் செவ்வியலியல் என்பார்கள். ஏரோப்ளேன் பறப்பது, குழாயில் ஜலம் வருவது, மாங்காய் அடித்தால் மண்டையில் விழும், இதெல்லாம் கிளாசிக்கல். இவை மூலம் ஒரு நுட்ப அளவுதான் நிகழ்வுகளை விளக்க முடியும். அதான் நேனோ உலகின் விதிகள். குவாண்டம் இயற்பியல் விதிகள். இவைகள் விளக்க புதிய முறைகள், கருவிகள் வேண்டும். அவைகள் சரியாக அறியும் போதுதான் வெளிப்படும் சாத்தியங்கள் மனிதனை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்கிறது. இதுதான் இந்த நேனோ டெக்னாலஜியோட ஒரு அறிமுகம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.